ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பல்லாவரம் சந்தையில் என்னென்ன விற்கிறாங்கன்னு பார்க்கலாம். பூச்செடி, அப்புறம் அந்த பேர்ட்ஸு, ஊறுகாய், அதுக்கப்புறம் பாருங்கள் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் பாய், எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே விற்கிறாங்க. வேர்க்கடல இங்கே பாருங்கள், இஞ்சி, அப்புறம் காடி, அந்த மாதிரி நிறைய பொருள். அப்புறம் பூண்டுலாம் ரொம்ப சீப்பாக இருந்தது. இங்கே பாருங்கள், இரும்பு பொருள், பனவெல்லம், பனக்கற்கண்டு, அந்த மாதிரியே இங்கே பாருங்கள் எல்லாமே வெஜிடபிள்ஸு. இதெல்லாம் இந்த பானை சட்டி, இது மல்லிகை பொருள். அப்புறம் வெங்காயம், அப்புறம் சில்வர் பொருள், அப்புறம் மண்வெட்டி, அப்புறம் மரம், அந்த மாதிரியே சில்வர் பொருள். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாமே அந்த பெரிய கடாய், அந்த மாதிரி டாலு, இதெல்லாம் இரும்பு பொருள். திருப்பியும் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, அப்புறம் ஸ்டவ்வுக்கு யூஸ் பண்ணுறது கம்பளி, பாருங்க சோப்பு, அந்த மாதிரியே. இதெல்லாம் கருவாடு. இது கோழி. அதுக்கப்புறம் பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கோழி. இது வேற நாய். இங்கே பாருங்க ஆடு, வாத்து, எல்லாமே. ஹாய், இங்கே பாருங்க, இந்த பல்லாவரம் சந்தையில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கேட்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், கலர்ஸ், அந்த மாதிரி இருக்கு. கூட்டம் பாருங்க, செம கூட்டம். இந்த கோழிலாம் 400, அந்த மாதிரியே ஒரு கோழி வாங்கினா 400. அந்த மாதிரி நீங்கள் விலையை குறைச்சி கேட்கலாம். ரொம்ப குறைக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு குறைப்பாங்க. இது எல்லாமே நாட்டுக்கோழி. இது எவ்வளோ வரும்? இது என்ன ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸா? எவ்வளோ இது? இது எல்லாமே ஒரு வெரைட்டியான நாட்டுக்கோழி எல்லாமே இருக்கு. இந்த கருங்கோழி, அப்புறம் நெருப்பு கோழி, அப்புறம் ஜீன் கோழி. இது ஜீன் கோழியில கலந்தது. இதெல்லாம் ஒரு அளவுக்கு ரேட் இருக்கும். வாத்து இருக்கு பாருங்க, அது மேல ஒரு கோழி இருக்கு பாருங்க. அதெல்லாம் வேற ரகமான கோழிங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. நான் ஒரு 4-5 கடைக்கு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இங்க பாருங்க, இது கருங்கோழி. இதோட முட்டை, எல்லா நாட்டுக்கோழி முட்டையும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், பழைய துணி, பழைய பொருள் எல்லாமே இருக்கு. செகண்ட் ஹேண்ட்ல சில பேர் புதுசு வாங்க முடியாது, ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இங்க பாருங்க, கொடை எல்லாமே இருக்கு. எல்லாமே ரேட்டு கம்மி தான். ஸ்டாண்டுன்னு கேட்கணும். இது இந்த செல்ஃபி ஸ்டிக்குன்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க. என்ன ஸ்டிக்கு? செல்ஃபி ஸ்டிக். நம்ம செல்ஃபி எடுப்போம்ல, அந்த ஸ்டிக். பழைய பொருள் வீட்டில் எதனா தேவைப்படும், அது மாதிரி எதனா பார்ட்ஸு, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்கு இங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை பார்த்து வாங்கிக்கலாம். நிறைய கடை இருக்கு. ஒரு கடையே நிறைய கடை இருக்கு. எப்படி சொல்றது, இப்போ பழைய ஃபோன், அதுல எதனா பார்ட்ஸ் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி அதே மாடல் ஃபோனு, அந்த மாதிரி நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, எல்லாமே விற்கிது. டாலு, இதெல்லாம் பழைய பொருள். சில பேர் புது துணி வாங்க முடியாம இருப்பாங்களா, அவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட்ஸ்ல அந்த பழைய துணி எல்லாமே சேல்ஸ் பண்ணாங்க பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த சைட்ல பல்லவரம் பஸ் ஸ்டாண்ட்ல வரும்போது நீங்க லெஃப்ட்டுக்குள்ளாரே வந்துட்டே இருக்கணும். அந்த பெட் அனிமல்ஸ், அப்புறம் அந்த கோழி, ஆடு எல்லாம் இருக்குல்ல, அந்த சைடே செடியெல்லாம் இருக்கும். அந்த சைடே இப்படியே ஓரமா வரணும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பழைய பொருள். இந்த மாதிரி தார்பாய் பாருங்க, எல்லாமே பழைய பொருள். எவ்வளவு பேர் எல்லாமே வாங்கிட்டு போறாங்க. எல்லாருமே புதுசு வாங்க முடியாது, பழசு. சில பேர் எல்லாம் பழசு வாங்க முடியும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிப்பாங்க. இங்க பாருங்க, எல்லாம் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரியே கருவாடு,
எல்லா விதமான கருவாடு அந்த மாதிரி கடையும் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க வளையல், இந்த நெக்லஸ், கவரிங்க இருக்குல்ல, அந்த ஜுவல் செட்டு, அந்த அது எல்லாமே இருக்குது. எல்லாமே சீப்பாக இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு கடையில் போனீங்கன்னா வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இதில் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், புளி, வெங்காயம், அதுக்கப்புறம் கொடை எல்லாமே வச்சுருக்காங்க. செப்பல் பிகேசி செப்பல், அடிட்டி செப்பல் வாங்க 100 100 100. எந்த செப்பல் எடுத்தாலும் 100 ரூபாய். கூட்டம் மட்டும் பயங்கரமான கூட்டங்க. ஒரு 2-3 மணிக்கே அவ்வளோ கூட்டம். இங்கே பாருங்க, அந்த வந்து ஃபோனோட வாட்டர் பாட்டிலு, செகண்ட் ஹேண்ட்ஸ் வாட்டர் பாட்டிலு, ஸ்டாரு, கிறிஸ்மஸ்க்கு எல்லா பொருளுமே A to Z எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. கூட்டம் மட்டும் பயங்கரமான கூட்டமாக இருக்கும். பொருள்லாம் நீங்கள் சேஃப்டியாக பத்திரமா வச்சுக்கணும். இங்கே பாருங்க, இந்த கருவாடு கடை. அதுமாரி அந்த தலைக்காணி, அதுக்கப்புறம் பேகு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பேனர், இது அந்த வண்டியோட பார்ட்ஸு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி டேட்டு போடுறது, கடாய், இது எல்லாம் வந்து பாருங்க, தோசைக்கல் எல்லாம் இரும்பில். அந்த மாதிரி இந்த கொக்கு அடிக்கிறது, அப்புறம் டேட்டு போடுறது எல்லா கடையுமே இருக்குது பாருங்கள். இது வந்து டேட்டு கடை. இந்த கடையை பாருங்கள், தோசைக்கல், கடாய், அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு, அப்புறம் குழி பணியாரம், அப்புறம் வந்து எலிஃபோனல், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே சீப்பாக தான் இருக்கும். நம்ம அந்த ரேட்டை நம்ம கேட்கணும்னு இல்லை. இங்கே பாருங்க, உண்டிக்கோல், இங்கே பாருங்க பேண்டீஸு, அது மாதிரியே வந்து சின்ன பசங்களுக்கு ட்ரௌசர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து சுற்றி பார்க்கறது ஒரு நாள் பத்தாது, அந்த மாதிரியே இருக்கும். ஸ்லோவாக எந்தெந்த கடையில் என்ன இருக்குது அதை பார்க்கறதுக்கே வந்து. இங்கே பாருங்க, இது வந்து அந்த அலுமினிய கடாய், அதுக்கப்புறம் வந்து அந்த மல்லிகை பொருள், பருப்பு, உளுந்து, அந்த மாதிரி அதுவும் இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. 1/4 கிலோ, 100, அந்த மாதிரி. இந்த மாதிரி ஃபெனாயில், டெட்டாயில், சோப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கடை இருக்குது பாருங்க. இந்த மாதிரியே வந்து அங்கே தோசைக்கல், அது இது எல்லாமே இருக்குது. செப்பல் கடை, செப்பல்லாம் ரொம்ப சீப்பு. கட் ஷூ, இது வந்து அந்த ஆஷா பிளேடு, அப்புறம் கொளுரு, அந்த இது அந்த மாதிரி கடையே வந்து நிறைய இருக்குது. நீங்கள் 4-5 கடையில் விசாரிக்கணும். அது மாதிரி மேட்டு, பால்மெரி எல்லாமே இருக்குது. ரொம்ப சீப்பு. இப்போ தலைக்கணி வர கூட்டம் மட்டும்தான் பயங்கர கூட்டம். இங்கே பாருங்க, பிளாஸ்டிக் பொருள், சின்ன ஸ்டூலு, பக்கெட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. துணி, பழைய வால் கிளாக்கு, புதுசு, அது மாதிரி ராசிக்கல், மோதிரம், அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. கூட்டம் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. அந்த மாதிரி சைக்கிள், செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் புதுசு, அந்த மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் ரேட்டுக்கு ஏசி வாங்கலாம். இந்த மாதிரி இந்த உப்பு போடுற காடி, பாருங்க பேண்டீஸு, பனியனு, அந்த மாதிரி எல்லா மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. A to Z வரைக்கும் எல்லாமே இருக்குது. சோப்பு, அங்கே பாருங்கள் கூட்டமும் ஜாஸ்தி. இந்த கடையே வந்து 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல், அவ்வளோ தூரம். இந்த கூட்டத்தையும் நீங்கள் பாருங்கள், செம்ம கூட்டம்.
அதாவது சாப்பிட்ற பொருளும் எல்லாமே வச்சுருக்காங்க. இது பாருங்க, எல்லாம் பழைய பொருள் தான். இங்கே பாருங்க, இரும்பு பொருள்லாம் இருக்குது. பிளாஸ்டிக் பொருள், இரும்பு பொருள், அப்புறம் பாய், அப்புறம் கால்மரி, அப்புறம் குள்ள அந்த வின்டர் சீசனில் யூஸ் பண்ணுறது. இந்த கடை வந்து ஃப்ரைடே தேர்ஸ்டே ஈவினிங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், அந்த எப்படி சொல்கிறது, சேரு, சோஃபா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், டைனிங் டேபிள், அந்த அப்புறம் டிஷர்ட்ஸு எல்லாமே சீப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதிக விளைவு அப்படிலாம் கிடையாது. இது பாருங்கள், இதெல்லாம் அப்பளம், நிறைய வெரைட்டியான அப்பளம். எல்லாத்துக்கும் கடை வந்து பயங்கரமாக கடை இருக்கும். இது பாருங்க, தொடப்பெல்லாம் வந்து 2 தொடப்பு 100 ரூபா அந்த மாதிரி இருந்தது. சோப்புலாம் பாருங்கள், சோப் பவுடரு, அப்புறம் வந்து வீடுக்கு ஃப்ளோர் கிளீனரு, அந்த லிக்விடு எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, சின்ன பசங்க சைக்கிள், அப்புறம் சில்வர் பாத்திரம், சிப்ஸு, அந்த பிஸ்கெட்டு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து இந்த வின்டர் சீசனுக்கான கம்பளி அதெல்லாம் இருக்குது. சிலிண்டர் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இது எல்லாமே பழைய பொருட்கள். சைக்கிள்ஸ் பாருங்கள். ஆனால் இந்த சைக்கிள்லாம் புதுசு தான், பட்டு பல்லாவரம் சந்தைனால கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. சின்ன பசங்களுக்கு சைக்கிள், பெரியவங்களுக்கு சைக்கிள், அந்த மாதிரியே இருக்குது. பழைய மிக்ஸி ஜாரு, அதாவது செகண்ட் ஹேண்ட்ஸ் பொருள் எல்லாம் இருக்குது. எல்லாம் பாருங்கள், கையில் அந்த கிரைண்டர்லாம் தூக்கிட்டு போகிறாங்க, கவர்மெண்ட் கிரைண்டர் அந்த மாதிரி அங்கே எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஹேண்ட் பொருளும் புதுசு வாங்கினா கண்டிப்பாக அதிகமாக. இப்போ நீங்கள் பழசு வாங்கினீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இது பாருங்கள், இது எல்லாமே இருப்பு பொருள். இது வந்து ஸ்டாண்டு உட்காந்து எழுதுறதுக்காக. அது இதெல்லாம் துணி. சைக்கிள்ஸு, சைக்கிள் கடையே நிறைய இருக்கும். பிளாஸ்டிக் கடைன்னா அது நிறைய இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. 1 கிலோமீட்டர் தூரம் ஃபுல்லாக அந்த சந்தை தான் இருக்குது. இந்த ஜிம்முக்கு யூஸ் பண்ணுற இது இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஒன் டைம் போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், சோஃபா செட்டு, வீல் சேரு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ரேட் வந்து கம்மி தான். இங்கே பாருங்கள், பீரோ, செகண்ட் ஹேண்ட் பீரோ, புதுசு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இந்த பீரோ, இதுவும் பெயிண்ட் அடிக்காத பீரோ. டைனிங் டேபிள்,
சேரு, பிளாஸ்டிக் பொருள், இங்கே பாருங்கள் ஸ்டூலு, பிளாஸ்டிக் ஸ்டூல், அதுக்கப்புறம் பெயிண்ட்டு பக்கெட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாம் சேர்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். அது மாதிரி இந்த மாதிரி பழைய பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் உட்டன் இது சோஃபா செட்டாக இருக்குது அப்படியே. எல்லாம் தலைமையிலலாம் தூக்கிட்டு போகிறாங்க வாங்கி. ஏன்னா வண்டி வந்து வெளியே போகிறதுக்கே அவ்வளோ இதுவாக இருக்கும். இதெல்லாம் வந்து சோஃபா செட்டு. பாருங்க ஜூஸு எல்லாமே ஷார்ட் பீரோஸு, துணி, பழைய செகண்ட் ஹேண்ட் துணி, அப்புறம் வீல் சேரு எல்லாமே இருக்குது. சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சேர் யூஸ் பண்ணுவோம்னா அந்த சேரு எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் விலை பேசி கேட்கலாம். கம்மியாக மற்ற கடையை விட இது கம்மியாக தான் இருக்கும். நார்மலாக ஒரு ஃபர்னிச்சர் கடையில் போய் வாங்கினா விலை அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து கம்மியாக இருக்கும். ஆஃப் ரேட் அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ ஜனங்க போகும்போதே உங்களுக்கே தெரியும் பொருள் பட் நல்லா இருக்குன்னா. அதனால தானே இவ்வளோ ஜனங்க வராங்க. அது மாதிரி கூட்டமும் பயங்கரமான கூட்டம்பா. இங்கே பாருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளு, பீரோ, டைனிங் டேபிள், ஷார்ட் ஃப்ரிட்ஜு, பழைய செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது. வாஷிங் மிஷின், சோஃபா. அந்த மாதிரி வந்து இங்கே பாருங்கள் வீல் சேர், சிஸ்டம் யூஸ் பண்ணுற இந்த சேரு, சோஃபா. டைனிங் டேபிள், திருப்பி வந்து அந்த பிளாஸ்டிக் டைனிங் டேபிள், அப்புறம் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. நீங்கள் ஹோட்டலுக்கு வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணலாம். வீட்டு யூஸ்க்குனாலுமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். செக் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு என்னன்னு கேட்டுட்டு வாங்கிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்க உங்களுக்கு பிடிச்ச சோடா, ஜூஸ் கடை, அப்புறம் வந்து எல்லாமே இருக்குது. துணி கடை, பெல்ட்டு, பீரோஸு அந்த மாதிரி எல்லா கடையுமே இருக்குது. பெட் அனிமல்ஸு, பிளான்ட்ஸு, ரோஸ் பிளான்ட்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்புறம் மருந்து, செடிக்கு மருந்து வைப்போம்ல அந்த மருந்து எல்லாமே விற்கிறாங்க. இங்கே பாருங்க அந்த கம்பளி விற்கிறாங்க. இதெல்லாம் வின்டர் டைம் யூஸ் பண்ணுறது. இங்கே பாருங்க பழைய துணி, அப்புறம் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற இது ஸ்டவ் எல்லாமே பாருங்கள் எல்லாமே செகண்ட் ஹேண்ட்ஸ் தான். சில பேரால் வாங்க முடியாது புதுசாக, அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. இங்கே பாருங்க வீல் சேர்,
ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒர்க் பண்ண நல்லா தான் இருக்கும். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்க சேர், இது ஒரு வித்தியாசமான வீல் சேரு, சிஸ்டமுக்கு யூஸ் பண்ணுற சேரு. அதுக்கப்புறம் ட்ராவு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அதான் சொன்னேன், A to Z எல்லாமே இருக்குது. நீங்கள் நடக்கிறதுக்கு 1 கிலோமீட்டர். டேபிள் ஃபேனு, டைனிங் டேபிள் எல்லாமே இருக்குது. இது வந்து டஸ்ட்பின்னு. ஃபோனோட இது பாருங்கள், இந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸு. நார்மல் டேபிளு, இதுவும் எல்லாமே ஓல்டு ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லாம் போகும்போது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போவாங்க, வரும்போது வாங்கி சாப்பிட்டே வருவாங்க. டேபிள் பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சோஃபா. இது ஸ்டவ்வு எல்லாமே இருக்குது. செகண்ட் ஹேண்ட் ஸ்டவ்வு, செகண்ட் ஹேண்ட் சிலிண்டரு, தண்ணி பிடிச்சி வைக்கிற பாத்திரம், அந்த பார்ரல் மாதிரியே இருக்குல்ல ப்ளூ கலரில், அது எல்லாமே இங்கே இருக்குது. வந்து அந்த ஃபோனோட கவர், சைக்கிள்ஸ், அப்புறம் அந்த பழைய பொருள், இந்த பிளாஸ்டிக்லேயும் ஓல்டு புல்லு அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் கிளாத்ஸு, இந்த டிஷர்ட்டு, ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி. இது வந்து துணி டாப்ஸு அந்த மாதிரி. அதுக்கு துணி போட்டு வைக்கிற அந்த இது மிக்ஸு, அப்புறம் இந்த ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்புறம் அந்த சில்வர் பாத்திரம், அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பாத்திரம், டப்பு, அப்புறம் அந்த பொருள்லாம் போட்டு வைக்கிறது, அப்புறம் அந்த பழைய துணி, அப்புறம் அந்த சோப்பு, ஆலா அந்த மாதிரி சோப் பவுடரு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஜீன்ஸு, பேண்ட்டு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து அந்த பித்தளை பாத்திரம். இது வந்து பேக்ஸு, டூர் பேக்கு, ஸ்கூல் பேக்கு, அதுக்கப்புறம் காலேஜ் பேக்கு. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக கால்மெரி. கால்மெரி கூட விலை கம்மி ரொம்ப. இங்கே வந்து ஒரு கடைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், எல்லாமே ஒரே ரேட்டு விற்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த தோடு கூட 3 எடுத்தால் 100 ரூபாய் அந்த மாதிரி, இது ரொம்ப கம்மியாக இருக்குது. டேபிள் ஃபேனு, பழைய ஸ்டவ்வு, பழைய பொருட்கள் எல்லாமே இருக்குது. அது மாதிரி கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து அந்த ஸ்பெக்ஸு, இதுலேயும் அந்த செப்பு பாத்திரம்லாம் இருக்குது.
இது வந்து அந்த இது பித்தளை பொருள். இங்கே பாருங்க ஜென்ஸோட ஸ்லிப்பர்ஸு எல்லாமே வந்து ரொம்ப கம்மி. முந்திரி. இங்கே பாருங்க சின்ன பசங்களோட ட்ரெஸ்ஸு. அப்புறம் இது வந்து பேகு, ட்ராவல் பேக்கு, ஸ்கூல் பேக்ஸு, காலேஜ் பேக்ஸு அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து எல்லா பொருளும் சாப்பிட்ற பொருள் வந்து எல்லாமே இருக்குது. தார்பாய், இங்கே பாருங்க துணி, அப்புறம் காய்கறி கடை, ஃப்ரூட்ஸ் ஷாப்பு எல்லாமே இருக்குது. கூட்டத்தை மட்டும் பாருங்கள், செம்ம கூட்டம். இங்கே பாருங்கள் பெட்டு. இது வந்து ட்ரில்லர்னு நினைக்கிறேன், அந்த ஹோல்ஸ் போடுவாங்கள்ல வீட்டுக்கு, அது அந்த ட்ரில்லரு. இது வந்து லேடிஸோட டாப்ஸு, நைட்டி, ஷாலு அந்த மாதிரியா. அந்த மாதிரியே ஃபேனு, பழைய பொருட்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட் ஷர்ட்ஸு. இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபோன் வந்து அதில் ஒர்க் ஆகலை, பட் அதில் உள்ள பார்ட்ஸு தேவைன்னா நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதில் பாருங்க ஹிடன் செப்பல்ஸ், லேடிஸ் செப்பல். இது வந்து இதுவுமே கம்மி ரேட்டு தான். ஒரு சிலர் தான் அதிகமாக வச்சுருக்காங்க, ஒரு சிலர் கம்மியாக. அதனால தான் நிறைய ஒரு 4-5 கடை 2-3 கடை விசாரித்து அதுக்கப்புறம் எது கம்மியாக இருக்கோ அதை வாங்குங்க. உங்களுக்கு பிச்சை வாங்குங்க. ஃபோனோட இது ஸ்டவ்வோட பார்ட்ஸு, லைட்டரு, காய் சீவுறது, நெய் எல்லாமே. இங்கே பாருங்கள் சில்லர் பாத்திரம் எல்லாமே இருக்குது. சில்லர் பாத்திரம், மல்லிகை சாமான். திருப்பி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த கடை பொருட்கள் அந்த மாதிரி இருக்குது. மருதாணி வைக்கிறது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய ஹோட்டலுக்கு அந்த மாதிரி செய்கிறது. ஒரே கடையே வந்து ஒரே பொருளே வந்து 10 கடை அந்த மாதிரியே இருக்கும். இது எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸு. இங்கே பாருங்கள் சமோசா சாப்பிட்ற ஐட்டமு எல்லாமே இருக்குது. இந்த பாருங்க மிளகாலாம் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது. பூண்டு, மிளகாய் எல்லாமே ரேட் சீப்பு தான். இங்கே பாருங்க அந்த இஞ்சி, வேர்க்கடலை, அப்புறம் ஹேண்ட்பேக்கு, அறுவல் மனை, அப்புறம் வந்து தோசைக்கல் அந்த மாதிரி எல்லா பார்ட்ஸும், கத்தி, அப்புறம் வந்து கம்பளி. பாருங்க பேங்கிள்ஸு, அப்புறம் அந்த டிசைன் பொருள், வீட்டில் டிசைன் பண்ணுறது, டாலு எல்லாமே ரொம்ப சீப். இது இவ்வளோ ரேட்டு, இது இவ்வளோ ரேட்டுன்னு நம்ம சொல்லவே வேணாம், அந்த அவ்வளோ கம்மியாக இருக்கும்.
பாருங்க பேகு, இதெல்லாம் வந்து மல்லிகை பொருள். இதுவுமே அந்த ஸ்பைசஸ்ஸு, சீரகம், மிளகு அந்த மாதிரியே. அந்த வெயில்லையும் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். பானிபூரி கடை போய் வெயிலே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த செப்பல், இளநீர் கடை, துணி கடை, இது வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு. இது இதுவும் கம்பளி, அந்த மாதிரி பேண்டீஸு, அப்புறம் பூண்டு, எல்லா கடையுமே இருக்கு. இங்க பாருங்க, டாலு, அந்த பொம்மை, சில்வர் பொருள். அந்த மாதிரி கால்மெரி. இங்கே பாருங்க, ஷூஸு, செப்பல்ஸு, அதுக்கப்புறம் பானை, சட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. காடி, துணி எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க பேண்டீஸு, அதுக்கப்புறம் வந்து சோப்பு, பவுடரு, அதுக்கப்புறம் வந்து சிப்ஸு, இந்த அப்பளம், புளி, பூண்டு, துணி எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் மண்வெட்டி, முறம், சுத்தி எல்லா பொருளும் இருக்குது. இங்கே பாருங்க பூண்டு விற்கிறது. நெக்ஸ்ட்டு அந்த வெஜிடபிள்ஸ் சைடு இங்கே பாருங்க, கொத்தமல்லி, புதினா எல்லாமே 20 ரூபா அந்த மொத்தமாக சேர்த்து. இங்கே பாருங்க புளி, மல்லிகை பொருள், வெங்காயம். மற்ற கடையை உங்கள் ஏரியாவை விட இங்கே வந்து கம்மியாக இருக்கும். தக்காளியும் கம்மி தான். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த பட்டாணி அந்த மாதிரி ஐட்டமு, பூண்டு, அது மாதிரி ஃப்ரூட்ஸு எல்லா கடையுமே இருக்குங்க பாருங்க. ஒரு கடைன்னா 10 இருக்கும் அந்த மாதிரியே. சில இதெல்லாம் வெயிட் போட்டு அப்படியே கட்டி வச்சிருப்பாங்க, 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி கவரில். இது பாருங்க, நீங்கள் சோப்புலாம் வந்து சோப்பு பவுடர் எல்லாம் வந்து லோக்கல் பிராண்ட் யூஸ் பண்ணிங்க நல்லாயிருக்கும், கம்மியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இந்த இதில் ஆக்சுவல் ரேட் இருக்குல்ல, அதையும் நீங்கள் கேளுங்க. இங்கே பாருங்க, கிராமத்துக்கு என்னென்ன தேவை அதெல்லாமே இருக்குது. நிறைய பேர் ரொம்ப தூரத்துலேருந்து கூட வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. தேர்ஸ்டே ஈவினிங்கே நிறைய கடை வந்துடும். ஏன்னா ஃப்ரைடே வந்து எடுத்துகிட்டு இந்த எதனா பொருள் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னா ஹாஃப் டே ஆகிடும். அதனால் வந்து தேர்ஸ்டேவே கொண்டு வந்துடுவாங்க ஈவினிங்கே. பாருங்க,
இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் கருவாடு, வேர்க்கடலை, பைனாப்பிள். நீங்கள் வந்து அந்த பீசஸாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த முழுசாகவும் வாங்கிக்கலாம். எல்லா காயுமே சீப்பு தான் மற்ற இடத்த விட. நீங்கள் வந்து காயெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க பாய், சோளம் எல்லாமே இருக்குது. எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். காய்கறி கடை, இந்த கடை எல்லாமே. ஊறுகாய் கடை, ஊறுகாய்லேயும் நிறைய வெரைட்டியான ஊறுகாய், எண்ணெய் எல்லாமே இருக்குது. நூறுபா எந்த பொருள் எடுத்தாலும் நூறுபா ஒரே விலை. நூறுபா எந்த பொருள் எடுத்தாலும் நூறுபா ஒரே விலை. நூறுபா பூண்டு 300 ஒரு கிலோ பூண்டு 300. பூண்டு அரை கிலோ 200. பூண்டு அரை கிலோ 200. பூண்டு அரை கிலோ 5 சட்டை 1000 ரூபாய். பேண்ட் 4 பேண்ட் 1000 ரூபாய். டிஷர்ட் 5000 ரூபாய்.
அழகா இருக்கு. ஆளுகளுக்கு 1.5 கிலோ போடும். ஆளுகளுக்கு 1.5 கிலோ போடும். ஆளுகளுக்கு 1.5 கிலோ போடும்.
அக்கா பன்னீர் ரோஸ் இருக்கு. அண்ணா இதெல்லாம் என்ன ரேட் வரும்? காலியா? வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? அதான் காலி ஆயிடுச்சு சொல்றாரு. பன்னீர் ரோஸு அப்போ ஓவர் என்றாரு. எவ்வளோ குட்டியாக இருக்கு வர. இதெல்லாம் என்ன ரேட்ல வரும்? பேரா?
கரெக்ட் கிளாத் அதை கம்மி பண்ணி தரேன்னு சொன்னார். என்ன ரேட் வரும் இது? அமெரிக்கன் ஹஸ்கி. ஹலோ அண்ணா என்ன ரேட் வரும் அது? ஒரு கோழி என்ன ரேட் வரும்? 400 அப்படியா? சின்னதாக இருக்கு. நாட்டுக்கோழி எவ்வளோ நல்ல முட்டை போடும்? எவ்வளோ நல்ல முட்டை போடும்? 15 நாள் வந்து 10 15